இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்படி வந்துட்டு பால்கோவா மேக் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பால்கோவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து பெட்டி கடையில எல்லாம் பால்கோவா பார்த்திருப்பீங்க. ₹1 ₹5 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைப் கிடையாது இது. ஏன்னா அந்த மாதிரி டைப் பாத்தீங்கன்னா மைதா மாவு தான் அதிகமா ஆட் பண்ணுவாங்க. இப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா வந்துட்டு 1:2 வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஆவின்ல எல்லாம் பால்கோவா வாங்குறோம் பாத்தீங்களா, ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா, இந்த மாதிரி டைப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இது வந்து 250 கிராமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 200க்கு மேல வரும். இப்போ அரை கிலோ வாங்குனீங்கன்னா ₹550 அந்த ரேட் கிட்ட வரும். ஸோ இனிஷியலா நம்ம பண்ணும்போது அவ்வளவு அளவுக்கு லாபம் வைக்கல அப்படின்னா கூட ஒரு ₹175 ₹200 அந்த ரேஞ்சுக்கு வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு அளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு 250 கிராம் அளவுக்கு பால்கோவா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை அதுதான் போட போறோம். இன்னைக்கு சக்கரை இதுல போட போறது கிடையாது. அதுதான் இந்த பால்கோவாவோட ஹைலைட்டே. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சக்கரை வந்து நிறைய கெடுதல் தருது. ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தியா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மக்களிடையே இது வந்து வரவேற்பு இருக்கும். வெல்லமும் இல்ல சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கோங்க ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் 150 கிராம் பால்கோவா பண்றதுக்கு நம்ம பால் பவுடர் எடுத்துக்கிறோம். நல்ல தரமான பால் பவுடரா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து அந்த வெல்லம் வந்து நனையிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். இதை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஸ்டிக்கியா கொஞ்சம் இருந்தாலே போதும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதும் அதை வந்து மண் எதுவுமே இல்லாம வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை காய்ச்சும் போதே அதுல வந்து பால் பவுடர் வந்து 150 கிராமுடைய பால் பவுடர் அதுல கொட்டிட்டு நல்லா கிளறும் போதே உங்க கொஞ்சமா ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கேஷ்யூ பிஸ்தா இருந்ததுன்னா அது கொஞ்சம் போடுங்க. இல்லைன்னா கூட கேஷ்யூ பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான். நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து கட்டிப்படும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன், நம்ம கடாய் சூடா இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் ஊத்திட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஷேப் பண்றதுக்கு ஈஸியா வரும். எடுத்து ரவுண்ட் ஷேப், நீங்க பால் ஷேப் அந்த மாதிரி எனி டைப். ஏன்னா இப்ப நீங்க அளவு வந்து 250 கிராம் வச்சுட்டதுனால கணக்குன்ட்டு ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு வைக்கணும் பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 10 பீஸ் கிட்ட வரும். நம்ம ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட வச்சோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 15 பீஸ் வந்திருக்கு. பட் ஒரு பீஸும் ஒரு வெயிட் அப்படின்றதுனால வந்து எனக்கு 15 வந்திருக்கு. ஒரே மாதிரி சைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா 10ல இருந்து 12 பீஸ் கிட்ட நமக்கு கண்டிப்பா வருங்க. இவ்வளவுதான் இந்த டிஷ் மேக் பண்றதுக்கு நமக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு, வெல்லம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ₹60. ஸோ 100 கிராம் வச்சுக்கிட்டீங்கன்னா ₹6 வரும். நல்ல தரமான பால்கோவா பால் பவுடர் நம்ம வாங்கணும் பண்றதுக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறோம்னா ஒரு ₹25 ஆகும். இது இல்லாம ஒரு ₹4 வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த குக்கிங் பண்றோம் இல்லைங்களா, அதுக்காக செலவு வச்சுக்கலாம். சோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா 25 ஒரு ₹4 நம்ம பாத்தீங்கன்னா ₹29 ஆயிடுச்சு. ஒரு ₹6 வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ளத்துக்காக ஆகுது. சோ ஓவராலா நமக்கு வந்து ஒரு ₹35 கிட்ட இது வரைக்கும் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங், மத்தபடி டிரான்ஸ்போர்ட் இது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓவராலா நீங்க காஸ்டிங் இதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ₹50ல முடிஞ்சிரும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மிஷினரிஸ் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஹோம்மேடாவே பண்ணலாம். பட் FSSAI கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஹோம்மேட் பண்ணும் போது FSSAI இருந்ததுன்னா நம்ம இந்த பிசினஸ் ஈஸியா பண்ணலாம். FSSAIக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு ₹1500 செலவு பண்ண FSSAI கிடைச்சிரும். GSTயும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனும் FSSAIக்கு தேவை. GSTயும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனும் எப்படி ஃப்ரீயா பண்றதுன்னு நம்மளோட சேனல்லே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்பட்டா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ அதை ரெண்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு FSSAI நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா FSSAI வர்றதுக்கு எப்படியும் ஒரு 20 to 25 டேஸ் வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சின்ன வீட்லயே நம்ம வந்து ஃபுட் மேக் பண்ற பிசினஸ் எல்லாமே நீங்க FSSAI இருந்தா பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய இன்ஸ்டன்டா எப்படி மேக் பண்றது, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே போட்டிருக்கேன். அது எல்லாமே கூட இந்த பால்கோவாவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 இருந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக கிரியேட் பண்ணிட்டு பண்ணும்போது நல்ல லாபம் வருங்க. நீங்க வந்துட்டு ஒரு ₹250 1/4 கிலோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னா கூட ₹50 போக எல்லாமே செலவு போக ₹200 கிட்ட நமக்கு லாபம் நிற்கும். நமக்கு ஒரு 1/4 கிலோலயே இவ்வளவு நிக்குது அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க நம்ம எவ்வளவு வந்துட்டு நமக்கு லாபம் வரும் கிலோ கணக்குல பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன லெவல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரி 250 கிராம்ஸ்க்கு போடுங்க. நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம். அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்டீல் இது எல்லாத்துலயுமே பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணுங்க. இனிஷியலா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ப்ரொமோட் பண்ணுங்க. பிசினஸ் நல்ல லெவல் போகும்போது இதுக்கேத்த பால்கோவா கிண்டறதுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்தியா மார்ட்ல ஒரு ₹15,000 வரும் இந்த மாதிரி பால்கோவா மேக் பண்ற மிஷின்ஸ். நீங்க நல்ல லாபம் நல்லா எடுக்கும் போது அதுக்கப்புறம் மிஷின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த பிசினஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல உங்களால எதனா கிரியேட்டிவ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. இதுக்கு பால்கோவா மேக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் இருக்கு, நிறைய அச்சுங்கள் இருக்கு. அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு
ஒரு பிசினஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து வாத்து மாதிரி ஷேப்ல வந்துட்டு எப்படி எள்ளுருண்டை பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கூட இந்த பால்கோவாஸ் நீங்க பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.